அன்பின் பரிசுத்தமுள்ள பரலோக பிதாவே, உம்முடைய நாமங்களுக்கு கொடான கோடி நன்றி. நீர் ஒருவரே ஜீவனுள்ள தேவன், சதா காலங்களிலும் உயிரோடு கூட இருக்கிறதே உமக்கு நன்றி. இயேசு சுவாமி, நீர் இன்றைக்கு அடியானோடும் என் ஜனங்களோடும் முகமாய் பேசுகிறார். உம்முடைய வார்த்தையானது இந்த பூமியின் கடையாந்தரம் வரை போய் ஒவ்வொரு ஜனங்களின் இருதயங்களிலும் எழுதப்படுவதாக. இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே, உம்முடைய வார்த்தை புறப்பட்டு வருகிற பொழுது ஒரு தடையும் இல்லாமல் வரச்சும் அடியானின் தொண்டையை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. ஒவ்வொரு வார்த்தைகளும் வெண்கலத்தை போல சத்தம் உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். எங்களோடு பேசும், ஒவ்வொரு இருதயங்களை ஆளுகை செய்யும், நடத்தும் நல்ல பிதாவே, ஆமென். சங்கீதங்களின் புஸ்தகம் 27ஆம் அதிகாரம் முதல் வசனங்களை வாசிக்க கேட்கலாம். கர்த்தர் என் வெளிச்சமும், கர்த்தர் என் வெளிச்சமும் என் ரட்சிப்புமானவர், என் ரட்சிப்புமானவர். யாருக்கு பயப்படுவேன்? யாருக்கு பயப்படுவேன்? கர்த்தர் என் ஜீவனின் பலனானவர், கர்த்தர் என் ஜீவனின் பலனானவர். யாருக்கு அஞ்சுவேன்? யாருக்கு அஞ்சுவேன்? பரலோக ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது. The kingdom of heaven is at hand என்று வசனம் சொல்லுகிறது. ஒவ்வொரு முழங்கால்களும் அவருக்கு முன்பாக முடங்க வேண்டும், ஒவ்வொரு நாவுகளும் அவரை அறிக்கை செய்ய வேண்டும். All the knee shall bow, all the tongue shall confess Jesus is the Lord. ஒரு அல்லேலூயா சொல்லுமே. அல்லேலூயா. அங்கே தாவீது சொல்லுகிறார், யாருக்கு பயப்படுவேன், யாருக்கு அஞ்சுவேன்? ரெண்டு கேள்வி கேட்கிறார். நான் யாருக்கு பயப்படுவேன், நான் யாருக்கு அஞ்சுவேன்? அவர் என் ரட்சிப்புமானவர், என் ஜீவனின் பலனானவர். உடலையே சொல்லுமே. என்ன சொல்லுகிறார்? என் ரட்சிப்புமானவர், நான் யாருக்கு பயப்படுவேன்? அவர் ஜீவனின் பலனானவர், யாருக்கு அஞ்சுவேன்? தேவனோட பிள்ளைகள், நீங்க யாருக்கும் பயப்படாம இருக்கணும்னா, யாருக்குமே அஞ்சாம இருக்கணும்னா, உன் வெளிச்சம் கர்த்தராய் இருக்க வேண்டும். உடலையே சொல்லுமே. கர்த்தர் என் வெளிச்சம். இந்த வெளிச்சம் வந்தால்தான் ரட்சிப்புமானவர் வருவார். இந்த வெளிச்சம் வந்தால்தான் ஜீவனின் பலனானவர் வருவார். அப்பொழுது நீ யாருக்கும் பயப்பட தேவையில்லை, யாருக்கும் அஞ்ச தேவையில்லை. உடலையே சொல்லுமே. கர்த்தர் என் வெளிச்சம். தாவீது சொல்லுகிறார், கர்த்தர் என் வெளிச்சம். அப்படின்னா அதற்கு அர்த்தம் என்ன? அவர் வாழ்ந்த காலங்களிலே, அவர் ராஜாவாய் இருந்த நாட்களிலே, அவர் இஸ்ரவேல் தேசத்தை ஆண்ட நாட்களிலே, அவர் ஓடின நாட்களிலே, மலைகளின் குன்றுகளிலும் தங்கின நாட்களிலே, திரும்ப புறப்பட்டு வந்து எருசலேமை ஆண்ட நாட்களிலே நிறைய வெளிச்சங்களை அவர் பார்த்திருக்கிறார். அநேக வெளிச்சம் இருந்தது. விளக்கு வெளிச்சம் இருந்திருக்கும், பகல் வெளிச்சம் இருந்திருக்கும், அநேக வெளிச்சம் இருந்தது. ஆனால் தாவீது சொல்லுகிறார், அவைகளெல்லாம் வெளிச்சம் அல்ல. நான் போகும்பொழுதும், தங்கின பொழுதும், ஓடின பொழுதும், வீட்டில இருந்த பொழுதும், அரண்மனையில இருந்த பொழுதும், தேசத்தை ஆண்ட பொழுதும், அருகே இரவிலும் பகலிலும் இருளிலெல்லாம் வைப்பார்களே, அந்த வெளிச்சம் அல்ல, கர்த்தர் தான் என் வெளிச்சம் என்று சொல்லுகிறார். உடலையே சொல்லுமே. ஏன் இந்த வார்த்தையை சொன்னார்? தேவன் இந்த பூமியை சிருஷ்டிக்க வேண்டும் என்றும், இந்த பூமியை படைக்க வேண்டும் என்று முடிவு செய்தார். இந்த பூமி ஒழுங்கின்மையாய் இருந்தது, வெறுமையாய் இருந்தது. இந்த பூமியை படைத்து அழகாய் அதை உருட்டி அதை அவர் உண்டாக்க வேண்டும் என்று முடிவு செய்தார். அவர் முடிவு செய்து அவர் வாயிலிருந்து புறப்பட்டு வந்த வார்த்தைகளிலே முதலாய் நல்லது என்று அவரே கண்ட ஒரு வார்த்தை தான் இந்த வெளிச்சம். ஒரு அல்லேலூயா சொல்லுமே. அதற்கு முன்பு அவர் எதையும் நல்லது என்று சொல்லவில்லை. இப்ப தாவீது பார்க்கிறார், தாவீது அறிந்து கொள்ளுகிறார், ஐயோ, சர்வ வல்லமை உள்ள தேவன் படைத்தார், அவர் முதலாய் நல்லதென்று அவரே கண்ட ஒன்றுதான் வெளிச்சம். அந்த வெளிச்சம் கர்த்தரிடத்தில் இருக்கிறது. அவரையே கண்டோமானால் நாமும் வெளிச்சத்தில் இருப்போம் என்று அறிந்தார். ஒரு அல்லேலூயா சொல்லுமே. அப்படியானால் இந்த வெளிச்சம் தேவனோட நீதி என்று வசனம் சொல்லுகிறது. இந்த வெளிச்சம் தேவனோட நியாயம் என்று வசனம் சொல்லுகிறது. அப்ப இந்த பூமியிலே ஒவ்வொரு மனுஷனுக்கும் முதலாவது தேவன் எதை நல்லதென்று கண்டாரோ
அதைத்தான் நீயும் நானும் நல்லதென்று கண்டுகொள்ள வேண்டும். உடலையே சொல்லுமே. அல்லேலூயா. அவர் முதல்ல நல்லதென்று கண்டது வெளிச்சத்தை தான். பொன்னும் பொருளையும் நல்லதுன்னு அவர் காணவில்லை. ஆதாம் ஏவாள் இவர்களெல்லாம் உருவாக்குறதுக்கு முன்பே அவருக்கு முதல்ல பட்ட நல்லது வெளிச்சம்தான். உடலையே சொல்லுமே. அல்லேலூயா. அப்படியானால் அந்த வெளிச்சத்தின் மேல் அவர் எவ்வளவு ஆசையாய் இருந்திருக்கிறார். அப்ப அந்த வெளிச்சம் அவரோட எப்படி பிரதானமாய் இருந்திருக்கிறது, அந்த வெளிச்சத்துக்கு அவர் எவ்வளவு முக்கியம் கொடுத்திருக்கிறார். உடலையே சொல்லுமே. இன்றைக்கு இப்பொழுது சொல்லுகிறேன் உங்களுக்கு பெரிய ரகசியத்தை. யார் வெளிச்சத்தை விரும்புகிறீர்களோ நீங்கள் சாத்தானை எளிதாய் ஜெயித்து விடலாம். உடலையே சொல்லுமே. நீங்கள் சத்துருவை எளிதாய் மேற்கொண்டு விடலாம். நீங்கள் இந்த உலகத்தை எளிதாய் ஜெயித்து விடலாம். சரீரத்தில் வருகிற நோயையும் நீங்கள் ஜெயித்து விடலாம். உடலையே சொல்லுமே. நீங்கள் அநேகர் நீங்க தரிசனம் கண்டதை பார்த்து நிறைய ஊழியக்காரர்கள் சொல்லுவார்கள், நான் வியாதியாய் இருந்தேன், ஹாஸ்பிட்டலில் இருந்தேன், படுக்கையில் இருந்தேன், வெண்டிலேட்டரில் இருந்தேன், இப்படிலாம் இருந்தேன் என்று சொல்லுவார்கள். அவர் சொல்லுகிற போது திடீரென சொல்லுவார்கள், திடீரென என் அறையிலே ஒரு வெளிச்சம் பிரகாசித்தது, அங்கிருந்து ஒரு சத்தம் வந்தது. உடலையே சொல்லுமே. அவன் உயிரோடு அவனை எழுப்பதற்கு தேவன் கொடுத்த அந்த அடையாளம் தான் வெளிச்சம். உடலையே சொல்லுமே. எல்லாரும் இப்படிதான் பார்த்து சொல்லுவாங்க. நானும் இயேசுவானவரை பார்த்த பொழுது இயேசுவானவரோடு அவர் தலைக்கு பின்பு பெரிய வளையம் வெளிச்சமும் வந்தது. உடலையே சொல்லுமே. அவர் அந்த வெளிச்சத்திலே மின்னுகிறார். ஒரு மின்றதை பார்த்துட்டு தான் யாரா அவரு. அப்ப அவருக்கு எது நல்லதோ அதுதான் இந்த ஊழியத்துக்கு நல்லது, ஊழியக்காரனுக்கு நல்லது. தாவீது சொல்லுகிறார், கர்த்தர் என் வெளிச்சம். இப்படியானால் எத்தனை வெளிச்சம் வந்தாலும் என் வாழ்க்கையில் இருக்க வேண்டிய ஒரே ஒரு வெளிச்சம், அது சேனைகளின் கர்த்தர். ஒரு வெளிச்சமாய் இருந்தாலும் கர்த்தராய் இருந்தாலும் அவர் என் வெளிச்சம் என்று சொல்லுகிறார். ஒரு அலையே சொல்லுமே. எவ்வளவு பெரிய உரிமையை பாருங்கள். கர்த்தர் ஏன் வெளிச்சம், அவர் எனக்கு தான் வெளிச்சம், என் வெளிச்சம். ஒரு அலையே சொல்லுமே. இந்த வெளிச்சம் எங்கே இருக்கிறது? இது அவர் நல்லது என்று கண்ட வெளிச்சம். ஒரு அலையே சொல்லுமே. ஆதியாகமம் 1:3-4 வாசிக்கலாம். தேவன் வெளிச்சம் உண்டாக கடவது என்றார். முதல்ல உண்டாக்குனது வெளிச்சத்தை தான். ஒரு அலையே சொல்லுமே. அதுக்கு முன்பு அவர் எதையும் உண்டாக்கல, அதெல்லாம் இருந்தது. ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். ஆதியிலே. ஆதாம் பிறந்தப்ப சிருஷ்டிக்கல, ஆதியிலே. அது எந்த ஆதிங்கிறது பின்னாலே தெரிந்து கொள்ளலாம். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். அது அவர் சிருஷ்டிப்பு, அதெல்லாம் எப்பொழுதே பண்ணிவிட்டார், சிருஷ்டித்தார். பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாயிருந்தது. பூமி ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது. ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். பூமி இருந்தது, ஆனா ஒழுங்கா இல்ல. பூமி இருந்தது, நிறைஞ்சு இல்லை, வெறுமையா இருந்தது. ஏன்னா ஜலம் இருந்தது, ஆனா மேலே இருள் இருந்தது. அதுல அப்படியே அசைவாடி இருந்தாராம். அப்ப தேவாவியானவர் பரலோகத்திலிருந்து இறங்கி வந்து அப்படியே அசைவாடுற இடம் எதுன்னா பூமி ஒட்டி இருக்க ஜலத்து மேல அப்படியே அசைவாடி இருந்திருப்பார். ஒரு அலையே சொல்லுமே. அசைவாடி கொண்டிருந்தார். வாசிக்கலாம். தேவன் வெளிச்சம் உண்டாக கடவது என்றார். அவர் முதல்ல உண்டாக்குனது வெளிச்சத்தை தான். தேவன் வெளிச்சம் உண்டாக கடவது என்றார். வெளிச்சம் உண்டாயிற்று. தேவன் முதல்ல உண்டாக்குனது வெளிச்சம். முதல்ல நல்லதுன்னு கண்டது வெளிச்சம். ஒரு அல்லையா சொல்லுமே. தேவன் வெளிச்சம் உண்டாக கடவது என்றார். வெளிச்சம் உண்டாயிற்று. வெளிச்சம் நல்லது என்று தேவன் கண்டார். வெளிச்சம் நல்லது என்று கண்டார். அவர் நல்லதுன்னு பார்த்தது வெளிச்சம்தான். முதல்ல உண்டாக்குனது வெளிச்சம்தான். இதெல்லாம் உண்டாக்குன பின்புதான் மனுஷனை உண்டாக்குனார். முதல்ல அவர் வாயிலிருந்து புறப்பட்டு வந்த முதல் வார்த்தை வெளிச்சம் உண்டாக கடவது. ஒரு அல்லையா சொல்லுமே. தேவனோட வாயிலிருந்து புறப்பட்ட முதல் வார்த்தை என்னது? வெளிச்சம். என்ன வார்த்தை? வெளிச்சம். தேவன் இந்த பூமியெல்லாம் சிருஷ்டித்து இந்த பூமி இறங்கி வந்து பூமியின் மேலே தேவன் சொன்ன முதல் வார்த்தை வெளிச்சம். ஒரு அல்லையா சொல்லுமே. அந்த வெளிச்சத்தை தான் தாவீது எவ்வளவு உரிமையாய் கர்த்தர் என் வெளிச்சம் என்று சொல்லுகிறார். ஆமென். வாசிக்கலாம். ஆதியாகமம்
தேவன் வெளிச்சம் உண்டாக கடவது என்றார். கடவது என்றார். வெளிச்சம் உண்டாயிற்று. உண்டாயிற்று. வெளிச்சம் நல்லது என்று தேவன் கண்டார். நல்லது என்று தேவன் கண்டார். வெளிச்சத்தையும் இருளையும் தேவன் வெவ்வேறாக பிரித்தார். அப்படின்னா என்ன அர்த்தம்? வெளிச்சத்துக்கும் இருளுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு முதல்ல அவர் பிரிச்சது வெளிச்சத்தையும் இருளையும் தான். ஒரு அலையே சொல்லுவோமே, அல்லேலூயா. நல்லதுன்னு கண்டது வெளிச்சம்தான். முதல்ல அவர் பிரிச்சு ஏன் ஜனமெல்லாம் வெளிச்சத்தில் இருக்கணும்னு முதலிலே பிரித்தது அங்கேதான். ஒரு அலையே சொல்லுவோமே. அல்லேலூயா. அவர் பிரிச்சது இருளுக்கும் வெளிச்சத்துக்கும் வெவ்வேறு பிரிச்சுட்டார். இருள் கீழே இருக்கட்டும், வெளிச்சம் மேல இருக்கட்டும். ஒரு அலையே சொல்லுவோமே. அல்லேலூயா. நாமெல்லாம் வெளிச்சத்துக்கு உள்ளவர்கள், ஆனால் பூமியில மேல இருக்கும். அவன் இருளுக்கு சொந்தமானவன் பூமிக்கு கீழே இருக்கான். வெவ்வேறாக பிரித்தான். அப்ப இந்த எந்த வெளிச்சம் நல்லதுன்னு தேவன் கண்டாரோ அந்த வெளிச்சம் தான் இனி உங்களுக்கும் உங்கள் குடும்பங்களுக்கும் இந்த ஊழியத்துக்கும் பிரதானமானது. ஆமென். ஒரு அலையா சொல்லுவோமே. அல்லேலூயா. வாசிக்கலாம் சங்கீதம் 27:1. கர்த்தரின் வெளிச்சமும். கர்த்தரின் வெளிச்சம். இந்த வெளிச்சம் எங்கே இருக்கிறது? இந்த வெளிச்சத்திற்கு வழி எது? இந்த வெளிச்சம் வாசமாய் இருக்கிற இடம் எங்கே? அது வழி எங்கே? இவையெல்லாம் தேவன் மறைத்து வைத்திருக்கிறார். ஒரு அலையா சொல்லுவோமே. அல்லேலூயா. ஆனால் இன்றைக்கு வெளிச்சத்தை நாம் சொந்தமாக்குகிறோம். இனி வழியை நமக்கு சொல்லிக் கொடுப்பார். ஒரு அலையா சொல்லுவோமே. அல்லேலூயா. வாசிப்போமா? யோபுவின் புஸ்தகம் 38ஆம் அதிகாரம் 19வது வசனம். வெளிச்சம் வாசமாய் இருக்கும் இடத்துக்கு. வெளிச்சம் வாசமாய் இருக்கும் இடத்துக்கு வழி எங்கே? வழி எங்கே? யோபுக்கு தெரியல. ஒரு அலையா சொல்லுவோமே. வெளிச்சம் வாசமா இருக்கிற இடத்துக்கு வழி எங்கே? இருள் குடிகொண்டிருக்கும் ஸ்தானம் எங்கே? வெளிச்சம் வாசமா இருக்கும் இடம் சேனைகளின் கர்த்தரோடது. ஒரு அலையா சொல்லுவோமே. அல்லேலூயா. இருள் குடிகொண்டிருக்கும் இடம் சாத்தானோட ஸ்தானம். ஒரு அலையா சொல்லுவோமே. அல்லேலூயா. ஆனால் இனி இந்த பூமியிலே இருள் குடிகொண்டிருக்க கூடாது. ஒரு அலையா சொல்லுவோமே. அல்லேலூயா. இந்த பூமி எங்கும் வெளிச்சமாய் மாறட்டும். ஆமென். இந்த பூமியில வெளிச்சம் வாசமாய் இருக்கட்டும். இந்த பூமியில தேவனோட வெளிச்சம் வீசட்டும். ஜனங்கள் வெளிச்சத்துக்குள்ளே வாடட்டும். யோபை பார்த்து தேவன் கேட்டு, வெளிச்சம் வாசமாய் இருக்கும் இடத்துக்கு வழி எங்கே என்று சொல். என் ஜனமே, வழி தெரியவில்லை. அவ்வளவு மகிமையானது, அவ்வளவு உன்னதமானது, அவ்வளவு பிரதானமானது இந்த வெளிச்சம். நமக்கெல்லாம் தேவன் இவ்வளவு பெரிய வெளிச்சத்தை கொடுத்தார். இந்த வெளிச்சத்திற்கு சாத்தானும் அவன் சேனைகளும் யுகம் யுகமாய் இயங்கி கொண்டிருக்கிறது. அவர்களுக்கு வெளிச்சம் இல்லை, அவர்களுக்கு இருளே மிச்சம். ஆமென். பேர்பட்ட மகிமையானது தான் நீ நம்மோட வெளிச்சமாய் இருக்க வேண்டும். உங்க வாழ்க்கையில கர்த்தரின் வெளிச்சம், கர்த்தரின் வெளிச்சம், கர்த்தரின் வெளிச்சம் என்கிறதை இருதயத்தில் எழுதி வைத்துக்கொள். ஒரு அலையா சொல்லுமே. அல்லேலூயா. இந்த வெளிச்சம் தேவனிடத்தில் இருக்கிறது. இன்னைக்கு நாமெல்லாம் வெளிச்சம் காண்கிறோம் என்றால் தேவனோட வெளிச்சத்திலே வெளிச்சம் காண்கிறோம். ஒரு அலையா சொல்லுமே. அல்லேலூயா. வேதவசனம் அழகாய் சொல்லுகிறது, நம்மெல்லாம் தேவனோட வெளிச்சத்திலே வெளிச்சம் காண்கிறவர்கள். ஒரு அலையா சொல்லுமே. அல்லேலூயா. அவரே வெளிச்சம், அவர் நல்லதுன்னு கண்டது வெளிச்சம், அவரே வெளிச்சத்து சொந்தக்காரரு, வழி அவருக்கே தெரியும், அவர்தான் நம்ம வெளிச்சம். அவரோட வெளிச்சத்திலே இன்றையிலிருந்து நாம் வெளிச்சம் காண போகிறோம். ஆமென். ஒரு அலையா சொல்லுமே. அல்லேலூயா. அவரோட வெளிச்சத்திலிருந்து வேதவசனம் அழகாய் சொல்லுகிறது, ஜீவ ஊற்று உம்மிடத்தில் இருக்கிறது, உம்முடைய வெளிச்சத்திலே நாங்கள் வெளிச்சம் காண்கிறோம். ஆமென். வாசிப்போமா? சங்கீதங்களின் புஸ்தகம் 36ஆம் அதிகாரம் 9 வசனம் வரை வாசிக்கிறது. ஜீவ ஊற்று உம்மிடத்தில் இருக்கிறது. ஜீவ ஊற்று உம்மிடத்தில் இருக்கிறது. உம்முடைய வெளிச்சத்திலே வெளிச்சம் காண்கிறோம். உம்முடைய வெளிச்சத்திலே வெளிச்சம் காண்கிறோம். அவருடைய வெளிச்சத்தில் நம்ம நல்லதுன்னு பார்த்தோமே, அது அவருடைய வெளிச்சம். இந்த பூமியில இறங்கி வந்தால் அவருடைய வெளிச்சம் தான். அவருடைய வெளிச்சத்திலே வெளிச்சம் காண்கிறோம். இன்னும் காலங்கள் வர 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 நாட்கள் ஓட 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 இந்த பூமி பெரிய வெளிச்சம் காண போகிறது. பூமியில குடிகளும் வெளிச்சம் காண போகிறோம். இவைகளெல்லாம் வெளிச்சத்திலே வெளிச்சம் வருகிறது. ஆமென். உடலையே சொல்லுமே. அல்லேலூயா. அந்த வெளிச்சம் வருகிறது. அந்த வெளிச்சத்திலிருந்து நம்ம மேல ஒரு வெளிச்சம் வருகிறது. அப்ப அப்படின்னா என்ன அர்த்தம்? எப்பொழுதெல்லாம் இங்க வெளிச்சம் வருகிறதோ வெளிச்சத்திற்கு சொந்தக்காரன் இங்கே வருகிறார் என்று அர்த்தம். ஆமென். உடலையே சொல்லுமே. அல்லேலூயா. ஜீவ ஊற்று உம்மிடத்தில் இருக்கிறது. உம்முடைய வெளிச்சத்திலே வெளிச்சம் காண்கிறோம். வெளிச்சம் காண்கிறோம். தாவீதுக்கு தேவன் கொடுத்த ஒரு பெரிய சிலாக்கியம். ஒரு வெளிச்சத்தை அவர் பார்த்திருக்கிறார். உம்முடைய வெளிச்சத்திலே வெளிச்சம் காண்கிறோம். உம்மை அறிந்தவர்கள் மேல்
உம்மை அறிந்தவர்கள் மேல் உமது கிருபையையும் உமது கிருபையை. ஒரு அல்லேலூயா சொல்லுமே. அல்லேலூயா. யார் தேவனை அறிந்திருக்கிறார்களோ அவர்கள் மேலே தேவனோட கிருபை. அறிந்ததுன்னா என்னது? இயேசு கிறிஸ்து அறிந்து கொள்கிறதுனா என்னது? அவருடைய வெளிச்சம் நல்லதென்று அவர் கண்டது, அதை அறிந்து கொள்கிறது தான். உம்மை அறிந்தவர்கள் மேல் உமது கிருபையையும் செம்மையான இருதயம் உள்ளவர்கள் மேல் செம்மையான இருதயம் உள்ளவர்களின் மேல் உமது நீதியையும் பாராட்டி அருளும். உம்முடைய நீதியையும் பாராட்டி அருளும். அவ அறிந்தவர்கள் மேலே கிருபையையும் செம்மையான இருதயம். அப்படி இருந்தா அங்க நீதி இருக்குமா? எங்க இருக்கும்? செம்மையான இருதயம் உள்ளவர்கள் மேல். அவர் பாராட்டுறதுன்னா நீதியை கொடுக்கறது, கிருபையை கொடுக்கறது, அதுதான் பாராட்டு. இப்போ நமக்குலாம் என்ன பாராட்டு கொடுக்குறேன்? பாராட்டு விழான்னா என்னது? புகழ்ந்து பேசுறது இல்லை, கொடுக்கிறார்களே அந்த பரிசளிப்பு, அதுதான். அதனால தான் பாராட்டுகிறது பொழுதே ஒரு பரிசை வைத்து விட்டார்கள். அப்படியே ஒரு கோப்பையை கொடுத்து அண்ணன் எப்படிலாம் விளாண்டாரு, எப்படிலாம் அடித்தாரு, ஓடினாரு, உடையாந்தாரு, அண்ணன் அப்படிலாம் உடைச்சாரு அப்படின்னு பாராட்டி கப்புன்னு கோப்பையை கொடுத்துருவாங்க. அப்போ தேவனை அறிந்தவர்கள் மேலே அப்படியே கிருபையை அப்படியே தேவன் கொடுத்துருவார் கோப்பையை. செம்மையான இருதயம் உள்ளவர்கள் மேலே நீதி அப்படியே கொடுத்து நம்மளை பாராட்டிடுவார். உடலையே சொல்லுமே, அல்லேலூயா. கிருபை உனக்கு சொந்தம், நீதி உனக்கு சொந்தம். உடலையே சொல்லுமே. அல்லேலூயா. இப்ப கிருபையை வாங்க வேண்டுமானால் அவரை அறிந்து கொள்ள வேண்டும். இப்ப நீதியை பெற வேண்டுமானால் தேவன்லாம் நம்மளை பாராட்டி கொடுக்கணும்னா நம்ம எப்படி இருக்கணும் பாரு, செம்மையான இருதயம். உடலையே சொல்லுமே. அல்லேலூயா. உம்மை அறிந்தவர்கள் மேல் உமது கிருபையையும் செம்மையான இருதயம் உள்ளவர்கள் மேல் உமது நீதியையும் பாராட்டி அருளும். அப்படிதான் தேவன் பாராட்ட போகிறார். உடலையே சொல்லுமே. அல்லேலூயா. தேவனை அறிந்தவர்களுக்கு கிருபையையும் செம்மையான இருதயம் உள்ளவர்களுக்கு நீதியையும் பாராட்ட போகிறார். இன்றைக்கு வாசிக்கலாம். பெருமைக்காரரின் கால் பெருமைக்காரரின் கால் என்மேல் வராமலும் என்மேல் வராமலும் துன்மார்க்கருடைய கை துன்மார்க்கனுடைய கை என்னை பறக்கடியாமலும் இருப்பதாக இருப்பதாக. ஒரு அல்லேலூயா சொல்லுமே. என்ன சொல்றார் பாரு, தேவனே உங்களுடைய வெளிச்சம் எனக்கு வெளிச்சம் வந்துருச்சு, உங்களுடைய வெளிச்சத்தை காண்கிறேன், ஒரு நாளும் பெருமைக்காரரின் கால் என் மேல் வரக்கூடாது. எல்லாரும் கைகளை உயர்த்துவோம். இந்த பெருமைக்காரனோட காலு வெட்டப்படும்படி, துன்மார்க்கனோட கை வெட்டப்படும்படி, பெருமைக்காரன் கால் என் மேல் வராமலும் துன்மார்க்கனுடைய கை என்னை பறக்கடியாமலும் இருப்பதா. பறக்கடியாமல் என்னது? துரத்தி விடாமல். பெருமைக்காரனோட காலை வெட்டிட்டா நம்ம மேல வரமாட்டான், துன்மார்க்கனோட கையை வெட்டிட்டா நம்மளை துரத்தி விட மாட்டான். ஒரு அல்லேலூயா சொல்லுமே. இப்ப நம்ம பட்டம்லாம் விட்டா எப்படி விடுவோம்? இப்படி பறக்கடிப்போம். இப்படித்தான் துன்மார்க்கனுடைய கை அநேக தேவனோட பிள்ளைகளை இங்கும் அங்குமாய் அலைய பறக்க விட்டு கொண்டு இருக்கிறது. ஐயோ இது கிடைக்குமா, அது கிடைக்குமா, இது கிடைக்குமா, ஐயோ ஐயோ என்று சொல். எல்லாரும் கைகளை உயர்த்து. இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் பெருமைக்காரரின் கால் இந்த ஊழியத்தின் மேலும், இந்த ஊழியத்தின் மேலும், ஊழியக்காரன் மேலும், எங்கள் மேலும் வராமல் இயேசுவின் நாமத்தில் அந்த கால் வெட்டப்படுவதாக. இயேசுவே துன்மார்க்கனுடைய கை எங்கள் மேலும், எங்கள் ஊழியத்தின் மேலும், ஊழியக்காரன் மேலும் பறக்கடியாமல் இருக்கும்படியாக இயேசுவின் நாமத்தில் துன்மார்க்கனுடைய கைகள் வெட்டப்படுவதாக. இயேசுவின் நாமத்தில் ஆமென். ஆமென். ஏன்னா தேவனே பெருமைக்காரனுக்கு பெரிய எதிரி. அதனால சொன்ன உடனே வெட்டிடுவார். யாருக்கு அவர் எதிர்த்து நிற்கிறார்? நம்ம சொல்றது முடியும் வந்து நிற்பார். எப்படா இவனை போடலான்னு பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு டப்புன்னு போட்டுருவார். இவ்வளோ பெரிய அண்ட சராசரங்களை படைத்தவர், இவ்வளோ பெரிய தேவன், அவருக்கு முன்னாடி பெருமை பாராட்டு எவனுக்கு திராணி இருக்கு? தள்ளப்பட்டவெல்லாம் ஏமாத்துறோம், பிசாசெல்லாம் ஏமாத்துறோம், பறக்கடியாமலும் இருப்பதாக. அடுத்த வசனங்களை வாசிக்கலாம். அதோ அக்கிரமக்காரர் விழுந்தார்கள். அல்லேலூயா சொல்லுமே. என்றைக்கு உங்கள் வாழ்க்கையிலே, உங்கள் குடும்பங்களிலே வெளிச்சம் வருகிறதோ, வெளிச்சத்தை காண்கிறீர்களோ, அன்றைக்கே அக்கிரமக்காரர்கள் விழுந்தார்கள். ஆமென். அல்லேலூயா சொல்லுமே. அல்லேலூயா. அக்கிரமக்காரர்கள் விழுந்தார்கள். ஆமென். இனி அக்கிரமக்காரன் விழுந்தவன் எழுந்தரிப்பது இல்லை. ஆமென். யார் அந்த அக்கிரமக்காரன்? தள்ளப்பட்டவன் தான். ஆமென்.
இதோ அக்கிரமக்காரர்கள் விழுந்தார்கள், எழுந்திருக்க மாட்டாமல் தள்ளுண்டு போனார்கள். எழுந்திருக்க மாட்டாமல் தள்ளுண்டு போனார்கள். என் ஜனமே, ஒரே ஒரு காரியம் நீங்கள் தெளிவாய் தெரிந்து கொள்ள வேண்டும். என்றைக்கு நீங்கள் கர்த்தரோட வெளிச்சத்திலே வெளிச்சம் காண்கிறீர்களோ, இந்த வெளிச்சத்திலே நடக்கிறீர்களோ, இந்த வெளிச்சத்தை விரும்புகிறீர்களோ, இந்த வெளிச்சத்தை நேசிக்கிறீர்களோ, இந்த வெளிச்சத்தின் மேல் பிரியம் வைக்கிறீர்களோ, இந்த வெளிச்சத்தின் மேல் ஆசை வைக்கிறீர்களோ, இந்த வெளிச்சத்தின் மேல் அன்பு வைக்கிறீர்களோ, இந்த வெளிச்சத்தின் மேல் பாசம் வைக்கிறீர்களோ, அன்றைக்கே உனக்கு விரோதமாய் எழும்பி நிற்கிற அத்துணை அக்கிரமக்காரர்களும் விழுந்து போவார்கள். அவர்கள் எழுந்திருக்க மாட்டாமல் தள்ளுண்டு போவார்கள். உரங்களையே சொல்லுமே, என் ஜனமே, கர்த்தரின் வெளிச்சம். இந்த வெளிச்சத்தில் வெளிச்சம் காண்கிறோம். தாவீது வெளிச்சத்தை கண்டார். ஆனால் தாவீது கண்ட வெளிச்சத்தை சாலமோனால் காண முடியவில்லை, குள்ள நரிகளின் கூட்டங்களினாலே. ஆனால் இன்றைக்கு இந்த செய்தி ஒருவேளை அவருக்கு வெளிச்சத்தை கொடுக்கலாம். உடல்லையே சொல்லுமே, வேத வசனம் சொல்லுகிறது, தேவன் எல்லாவற்றையும் கொடுத்தார், ஆண்டார். 40 வருஷம் இஸ்ரவேலை ஆண்டார், அனுபவித்தார். 900 மனைவிகளையும் 300 மறுமண வாட்டிகளையும் கல்யாணம் பண்ணி அனுபவிச்சாரு. எப்படிலாம் வாழணுமோ அப்படிலாம் வாழ்ந்தாரு. ஒன்றே ஒன்று, அவரிடத்தில் யார் சொன்னார்களோ தெரியாது. ஆனால் சாலமோன் கேள்விப்படுகிறார். கேள்விப்பட்ட பின்பு ஒரு வசனத்தை சொல்லுகிறார். என்றே சொல்லுகிறார், வெளிச்சம் இன்பமுமாம். இன்பம் சொல்லல, இன்பமுமாம் அப்படின்னா என்ன அர்த்தம்? இன்பமா அப்படின்னு எல்லாரும் சொல்றாங்க, ஆனா நான் அனுபவிக்க முடியல. ஆனா தாவீது மாதிரி வெளிச்சத்துல வெளிச்சம் காண முடியல அவரால். இதற்கு காரணம் சாலமோன் அல்ல, சாத்தானும் அவன் சேனைகளின் கூட்டங்கள் தான். ஒரு அலையே சொல்லுமே, அவனோட எண்ணமே தேவன் யாரை நேசிக்கிறாரோ, இல்ல தேவனோட பிள்ளைகளை யாரை முன்குறிக்கிறாரோ, யாரை தெரிந்து கொள்ளுகிறாரோ அவர்களை அழிக்க வேண்டும் என்பது அவனோட எண்ணமும் ஆசையுமாய் இருக்கிறது. ஆனால் தேவனோட பிள்ளைகள் ஞானம் உள்ளவர்களாய் இருந்து தேவனிடத்திலிருந்து தப்பிக்கொள்ள முடியாமல் சிக்கிக் கொள்ளுகிறார்கள். ஆனாலும் வசனம் சொல்லுகிறது, இடர் வருவது அவசியம்தான், ஆனால் யாரால் வருகிறதோ அவர்களுக்கே ஐயோ. அவ இவ்வளவு பெரிய இடர்கள் சாலமோனோட வாழ்க்கையில வந்தது சாத்தானாலே வந்தது. ஒரு அலையே சொல்லுமே, என்ன வசனம் சொல்லுகிறது? பிரசங்கியின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 7வது வசனம். வெளிச்சம் இன்பமும், வெளிச்சம் இன்பமும், சூரியனை காண்பது கண்களுக்கு பிரியமுமாமே. சூரியனை காண்பது கண்களுக்கு பிரியமுமாமே. என்ன சொல்லுகிறார்? வெளிச்சம் இன்பமும் அப்படின்னா இந்த வெளிச்சத்தை அவர் அனுபவிக்கல. சூரியனை காண்பது கண்களுக்கு பிரியம் அப்படின்னா என்னது? சூரியனை அவர் பார்க்கல. இப்போ பூமியில ஒரு மனுஷன் நீங்க வெளியில போயிட்டு வர்றதுனால பார்க்கறது அந்த சூரியன் அல்ல. நீங்க பார்க்கறது இந்த வெளிச்சம் தேவனோட வெளிச்சம் அல்ல. இது சூரியனிலிருந்து வருகிற வெளிச்சம். நான் சொல்கிற வெளிச்சம் நீதியின் சூரியனிடத்திலிருந்து வருகிறது. ஒரு அலையே சொல்லுமே, அவர் படைத்த சூரியனிலிருந்து வருகிற வெளிச்சம் வேறு, அவரிடத்திலிருந்து வருகிற வெளிச்சம் வேறு. வெளிச்சம் இன்பமும், சூரியனை காண்பது கண்களுக்கு பிரியமுமாமே. பிரியமுமாமே. யாருக்கிட்டயோ அவர் சொல்றார். அப்ப அவர் அந்த ஞானி கேள்விப்படுகிறார். பிரசங்கி என்ன கேள்விப்படுகிறார்? ஐயோ, வெளிச்சம் இன்பமா, சூரியனை காண்பது கண்களுக்கு பிரியமுமா? ஒருவேளை அவன் உயிரோடு இருக்கிற போதே அவன் இருளுக்குள் சிக்கி கொண்டானோ என்னவோ தெரியாது. ஆனால் இந்த அனுபவத்தை அவர் சொல்லுகிறார். வெளிச்சம் இன்பமும், சூரியனை காண்பது கண்களுக்கு பிரியமுமாமே. அப்படின்னு என்ன அர்த்தம்? பிரியமா, அது பிரியம்னு சொல்ல முடியல அவரால். பிரியமும் ஆமே அப்படி இருக்கிறதாமல, அதை பார்க்க முடியல, அதை அனுபவிக்க முடியல, அதை ருசிக்க முடியல. அந்த வெளிச்சத்தோட இன்பத்தை என்ன பண்ண முடியல? அனுபவிக்க முடியல. இந்த பூமியில் அவர் எல்லா இன்பத்தையும் அனுபவிச்சார். ஆனா இந்த தேவனோட வெளிச்சம் என்கிற இன்பத்தை மட்டும், இந்த இன்பத்தில் வாழ விடாம பிசாசானவன் இருளுக்கு கொண்டு போய் விட்டான். உடலையே சொல்லுமே. ஆனால் ஒருவேளை இந்த வார்த்தை, இந்த வெளிச்சம் இன்னைக்கு ஒருவேளை அந்த வெளிச்சத்தை அவர் பார்த்தாருன்னா சாலமோன் அது இன்பமா இருக்கும். ஆண்டவரே, சாலமோன் மாத்திரம் அல்ல, நீ இந்த பூமியில படைத்து நீ நேசித்து நீ உண்டாக்கி வைத்த சிருஷ்டிப்புகள், படைத்த மனிதர்கள் யார் யார் இந்த வெளிச்சம் இன்பம் என்கிறதை காணாமல் இதற்கு முன்பு மரித்தவர்களும் இப்ப வாழ்கிறவர்களும் இருக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் இந்த வெளிச்சம் இன்றைக்கு இன்பமாய்
மாறுவதாக. ஆமென். உட வாழ்க்கையில வெளிச்சம் உதிப்பதாக. ஆமென். இந்த வெளிச்சம் பெரிய அறுவடை இந்த பூமியில செய்வதாக. ஆமென். இந்த வெளிச்சம் கொடான கோடி ஆத்துமாக்களை மீட்டு எடுப்பதாக. ஆமென். சூரியனை காணாது இன்னைக்கு இருளில் இருக்கிற ஜனங்கள், வெளிச்சத்தை காணாது இருளில் இருக்கிற ஜனங்கள், இந்த கண்களுக்கு பிரியமான ஆண்டவரே இந்த சூரியனாகி உம்மை காணும்படி இந்த சூரியனின் வெளிச்சமும் அங்கே இறங்குவதா. ஆமென். எல்லாரையும் பாவம் செய்து விபச்சாரம் செய்ய வைத்து பாடுபடுத்தி கஷ்டப்படுத்தி விக்கிரங்களை வணங்க வச்சு நய வஞ்சகமாய் கூட்டி கொண்டு போய் விடுகிறான். என் ஜனமே, 4000 வருடங்களுக்கு முன்பு மரித்து போனோம். நீ அநேகர் நம்முடைய பிதாக்கள் வெளிச்சத்தை காணாமலே இருக்காங்க. அது மாத்திரமல்ல, பூமியில இருக்கிறவர்களே தேவனோட வெளிச்சத்தின் மேல் வாஞ்சை இல்லாம இருக்காங்க. ஒவ்வொரு மாதமும் இந்த வெளிச்சம் முழு ஜெபத்தில் வெளிச்சத்தை குறித்து பேசிக்கிட்டே இருக்கேன். சாலமன் மாத்திரம் அல்ல, அநேக தேவனோட தாசர்கள் தேவனோட முன்குறிப்பெல்லாம் இருளில வைத்திருக்கிறானோ அவர்கள் எல்லாரோட வாழ்க்கையில நீ வெளிச்சம் உதிச்சிருச்சு. அந்த ஆத்துமா எல்லாம் நீ வெளிச்சத்தில் வருவதா. ஆமென். வெளிச்சம் இன்பமும் சூரியனை காண்பது சூரியனை காண்பது கண்களுக்கு பிரியமுமாமே. கண்களுக்கு பிரியமுமாமே. உடலையே சொல்லுமே. அல்லேலூயா. என் ஜனமே, ஒரே ஒரு வார்த்தை சொல்லுகிறேன். வேதம் சொல்லுகிறது, பவுலடிகள் சொல்லுகிறார், ஒருவன் ஐஸ்வர்யவான் ஆக வேண்டும் என்கிற ஆசை வருகிற பொழுதே அதனோட பின்னாடியே ஆக்கினை வரும் என்று வசனம் சொல்லுகிறது. தேவன் ஐஸ்வர்யத்தை கொடுக்கட்டும், ஆனா நீங்க ஐஸ்வர்யவான் ஆக விரும்பாதீங்க. வெளிச்சத்துல வளருங்க, ஐஸ்வர்யத்துல வளரணும்னு நினைக்காதீங்க. ஐஸ்வர்யம் என்பது கர்த்தரோட ஆசீர்வாதம். அவர் கொடுத்தால வேதனை வராது. ஒரு எப்போ எப்படி கொடுக்கணுமோ கொடுத்துட்டு போகட்டும். ஐஸ்வர்யனாகவும் நீங்க விரும்பக்கூடாது. பெரிய பெரிய ஐஸ்வர்யவானை பார்த்து பயப்படக்கூடாது. பெரிய பணக்காரன் தான் சொல்லுங்க சார், ஏழவன் தான் சொல்லு பார்ப்போம். நீங்க அநேக ஊழியக்காரர்கள் ஐஸ்வர்யவானை கண்டு பயப்படுறாங்க. ஆனா அந்த ஐஸ்வர்யவான்களுக்கெல்லாம் ஆக்கினை வரப்போகிறது என்பது தெரியல. நீ ஒன்னே ஒன்று சொல்றேன், என் ஜனமே, நீங்க பயப்பட வேண்டியது தேவனுக்கு மாத்திரம்தான். அன்றைக்கே பணக்காரங்களுக்கு இந்த ஐஸ்வர்யவான்களும் பயந்துருக்காங்க. அதனாலதான் வசனம் சொல்லுகிறது, பணக்காரனை கண்டா பயம், பணக்காரனை கண்டா மரியாதை, ஆஸ்தி உள்ளவனை பார்த்தா மரியாதை, அவனை பார்த்தா பயம். இப்படிலாம் இருந்தீங்கன்னா நீங்க வெளிச்சத்தை காண முடியாது. அவர்கள் எல்லாம் வெளிச்சத்தை காணாதவர்கள். உடலையே சொல்லுமே. அல்லேலூயா. உலகத்துல வெளிச்சத்தை காணாத ஒரு சந்ததி இருக்குன்னா அது ஐஸ்வர்யவான் ஆக வேண்டும் என்கிற ஆசை உள்ளவனும் ஐஸ்வர்யவானுக்கு பயப்படுறவனும் ஐஸ்வர்யவானும். உடலையே சொல்லுமே. அல்லேலூயா. வேதத்துல கூட ஐஸ்வர்யவான் இருந்தான். எப்படி இருந்தான்? ஐஸ்வர்யவான் எங்க இருந்தானா? கீழே இருந்தான். ஆனால் ஐஸ்வர்யம் இல்லாதவனோ ஆபிரகாம் மடியில இருந்தான். உடலையே சொல்லுமே. அல்லேலூயா. அப்படியான இந்த உலகத்தினுடைய ஐஸ்வர்யம் உங்களை பாதாளத்துக்கு கீழே கொண்டு போய்விடும். உடலையே சொல்லுமே. அல்லேலூயா. வாசிக்கலாமா? சங்கீதங்களின் புஸ்தகம் 49ஆம் அதிகாரம் 16 வாசிக்க கேட்கலாம். ஒருவன் ஐஸ்வர்யவானாகி அவன் வீட்டின் மகிமை பெருகும் போது நீ பயப்படாதே. ஒருத்தன் பணக்காரனானாலும் நிறைய வீடு வச்சிருந்தாலும் நிறைய பணம் பொருள் வச்சிருந்தாலும் அவனுக்கெல்லாம் நீங்க பயப்படவே கூடாது, அவனெல்லாம் மதிக்கவே கூடாது. ஒருவன் ஐஸ்வர்யவானாகி அவன் வீட்டின் மகிமை பெருகும் போது நீ பயப்படாது. அவன் மரிக்கும் போது ஒன்றும் கொண்டு போவதில்லை. ஒரு அல்லையா சொல்லுமே. அல்லேலூயா. ஆனால் யார் வெளிச்சத்தை விரும்புகிறீர்களோ நீங்க எப்படி இருக்கீங்களோ அப்படியே போவீங்க. அப்படித்தான் எலியாவை தேவன் கொண்டு போனார். ஆமென். ஒரு அல்லையா சொல்லுமே. அல்லேலூயா. வானத்திலிருந்து ரதம் வந்தது, புறப்பட்டு போனார். அவர்கள் வெளிச்சத்தை விரும்பினவர்கள். அவன் மரிக்கும் பொழுது ஒன்றும் கொண்டு போவதில்லை. அவன் மகிமை அவனை பின்பற்றி செல்வதும் இல்லை. பணக்காரன் அவன் மகிமை அவனை பின்பற்றி செல்வதும் இல்லை. சும்மா 2 நாளைக்கு குடும்பத்தார் பேசிப்பாங்க, அவ்வளவுதான். 3 நாள் மறந்துட்டு போயிட்டே இருப்பாங்க. அவன் மகிமை அவனை பின்பற்றி செல்வதும் இல்லை. அவன் உயிரோடு இருக்கையில் தன் ஆத்துமாவை வாழ்த்தினாலும் நீ உனக்கு நன்மையை நாடினாய் என்று மனுஷர் அவனை புகழ்ந்தாலும் 100 பேர் வந்து நீ நல்லா இருப்ப, நீ அப்படிப்பட்ட நீ அப்படிலாம் வாழ்த்தினாலும் அவன் என்றென்றைக்கும் வெளிச்சத்தை காணாத. பணக்காரன் வீட்டுல ஒரு கல்யாணம்னா ஒரு 10 பேரை கூப்பிட்டுறாங்க அரசியல்வாதிகளை, அன்னைக்குதான் வந்திருப்பான்.
இன்னும் குடும்பத்தோட ஒரு 30 வருஷம் இருந்த மாதிரி நீ அப்படி வாழ்வ, இப்படி வாழ்வ, அப்படி வாழ்வ, இப்படி வாழ்வ, சாப்பிட்டுட்டு ஒரு கவர் வாங்கிட்டு போறதுக்கு. அவன் உயிரோடு இருக்கையில் தன் ஆத்துமாவை வாழ்த்தினாலும் நீ உனக்கு நன்மையை நாடினாய் என்று மனுஷர் அவனை புகழ்ந்தாலும், உங்க பெரிய நன்மை, இவ்வளோ பெரிய ஆஸ்தி, நீ எப்படி இருந்தோம் இப்படிலாம் ஆயிட்ட அப்படின்னு சொல்லி புகழ்ந்தாலும் அவன் என்றென்றைக்கும் வெளிச்சத்தை காணாத தன் பிதாக்களின் சந்ததியை சேருவான். வெளிச்சத்தை காணாதவன் எப்படி இருந்தா நமக்கு என்ன? வெளிச்சத்தை காண்கிற நாமே இந்த பூமியில பெரிய ஐஸ்வர்யவான். ஆமென். ஒரு அல்லேலூயா சொல்லுமே. அல்லேலூயா. வெளிச்சத்தை காண்கிறவனே ஐஸ்வர்யவான், வெளிச்சத்தில் நடக்கிறவனே ஐஸ்வர்யவான். அவங்கதான் யோபு மாதிரி, அவங்கதான் ஆபிரகாம் மாதிரி. ஒரு அல்லேலூயா சொல்லுமே. அல்லேலூயா. அவன் என்னன்னைக்கும் வெளிச்சத்தை காணாத தன் பிதாக்களின் சந்ததிகளை சேருவான். ஒரு அல்லேலூயா சொல்லுமே. அல்லேலூயா. அது வேண்டாம். உன்னை 4 பேர் புகழ வேண்டாம். அக்கா உன்னை மாதிரி வராது, அண்ணா உன்னை மாதிரி வராது. உன்னை 4 பேர் வாழ்த்த வேண்டாம், 4 பேர் புகழ வேண்டாம், அழிந்து போகிற ஐஸ்வர்யம் வேண்டாம். நீ வாடுகிற நாளெல்லாம் வெளிச்சத்திலே வாடுகிறவர்களாய் உங்களை நீ தேவனுக்கு ஒப்புக்கொடு. ஆமென். ஒரு அல்லேலூயா சொல்லுமே. அல்லேலூயா. இந்த வெளிச்சம் போதும். உன்னை நடத்தும், உன் குடும்பங்களை நடத்தும், உன் பிள்ளைகளை நடத்தும், உன் பிரயாசங்களை நடத்தும், உன் தொழிலை நடத்தும். சந்ததியா இந்த வெளிச்சம் கூட இருக்கும். இந்த பூமியிலே நீ வைத்திருக்கிற செல்வம், ஐஸ்வர்யம், பொருள், அந்த புகழ்ச்சி எதுவுமே பிரயோஜனம் இல்லை. அவங்கெல்லாம் ஊர்ல லைட், வீடு ஃபுல்லா லைட் போட்டு வச்சிருக்கலாம். வாழ்த்த 4 பேர், எடுபடி 4 பேர், முன்னே போ 10 காரு, பின்னே போ 10 காரு, எப்படி வேணாலும் போகலாம். ஆனால் முடிவு பாதாளம். பாதாளம் எப்படி இருக்குன்னு சொல்லணுமா? உன் படுக்கை புழுக்கள். அந்த படுக்கையில் எப்படிலாம் மேயணும்னு சொல்லணுமா? அந்த படுக்கை மெத்த இருக்குல்ல, அதுவே புழுதான். புழு மேல படுத்தா எப்படி இருக்கும்? எங்கெங்க கடிக்கும்? எப்படி கடிக்கும்? அது வேண்டாம். நாம வெளிச்சத்தை விரும்பினா தேவன் எல்லாவற்றையும் கொடுத்துருவார். ஆமென். ஒரு அல்லேலூயா சொல்லுமே. அல்லேலூயா. வெளிச்சம். ஒருவேளை என் ஜனமே, என் பிரயாசங்கள், நான் என்ன பிரயாசப்பட்டாலும் அவைகள் கோணலாகவே இருக்கிறது. என் வழி கோணலாய் இருக்கிறது, என் காரியம் கோணலாய் இருக்கிறது, என் பிரயாசங்கள், என் முயற்சி எல்லாம் இருளிலே இருக்கிறது. எப்பொழுது வெளிச்சம் வரும்? என் வழி மாறுமா? என் கோணல் மாறுமா? என் வாழ்க்கை நேரா மாறுமா? இருள் மாறுமா? சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார், இன்றைக்கு மாறுமா, இப்பொழுதே மாறுமா. ஆமென். உடல்லையே சொல்லுமே. அல்லேலூயா. உங்க வாழ்க்கையில இருக்கிற அத்தனை கோணலான வழிகளும் நேராய் மாற போகிறது. வாழ்க்கையில இருக்கிற எல்லா இருளில் சிக்கி கொண்டிருக்கிற சகல காரியமும் இன்னைக்கு வெளிச்சமாய் மாற போகிறது. ஆமென். உன் வாழ்க்கை வெளிச்சமா இருக்கும், உன் பிள்ளைங்களோட வாழ்க்கை வெளிச்சமா இருக்கும், உன் பிரயாசங்கள்ல வெளிச்சம் இருக்கும், உன் உழைப்புல வெளிச்சம் இருக்கும், உன் ஜெபத்துல வெளிச்சம் இருக்கும், உன் ஆராதனையில வெளிச்சம் இருக்கும், உன் தியானத்துல வெளிச்சம் இருக்கும், உன் காரியங்கள் வெளிச்சமாய் மாறும். ஆமென். இனி உலகத்துல நீ ஒண்ணு வேணும்னு விரும்பி கேட்டா அது கர்த்தரின் வெளிச்சம்தான். ஆமென். அதுதான் அவர் நல்லதுன்னு கண்டார், அதுதான் அவர் நல்லதென்று கண்டார். இவர்களெல்லாம் இந்த மாதிரி ஐஸ்வர்யவான்கள், ஆசையுடையவர்கள் எல்லாம் வெளிச்சத்தை காணாத தன்பிதாக்கள். அப்படின்னா யாரு? சாத்தானும் அவன் சேனைகளும். நாமெல்லாம் வெளிச்சத்தை காண்கிற பிதாக்களோட பிள்ளைகள். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபோட பிள்ளைகள். ஒரு அல்லேலூயா சொல்லுமே. அல்லேலூயா. நமக்கு வெளிச்சம் சொந்தம், அவனுக்கு இருள் சொந்தம். பிதாக்களின் சந்ததியை சேருவான். அதனால யார் வெளிச்சத்தை விரும்புகிறார்களோ அவர்களோட உங்கள் நேசம், உங்கள் உறவு, உங்கள் வாழ்க்கை, உங்க பாசம், உங்க அன்பு எல்லாம் இருக்கணும். பணக்காரனோட இல்லை. பணக்காரனை பார்த்தா ஃபோன் பண்றது, மதிக்கிறது, வாங்க 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 பிரதர் உட்கார வைக்கிறது, இதெல்லாம் கிறிஸ்தவ வாழ்க்கை இல்லை. தேவனிடத்திலே சொல், ஐயா என் வாழ்க்கை கோணலா இருக்கு, என் கோணலா இருக்கு. வாசிப்போமா? ஏசாயா அழகாய் சொல்லுகிறார். ஏசாயா தீர்க்கதரிசி எழுதின புஸ்தகம் 42ஆம் அதிகாரம் 16வது வசனங்களை வாசிக்கலாம். குருடரை அவர்கள் அறியாத வழியிலே நடத்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. கண்ணு தெரியாதவன் இல்ல, கண்ணு இருந்தும் தெரியாதவன், நடக்க தெரியாதவன், வழி தெரியாதவன். குருடரை அவர்கள் அறியாத வழியிலே நடத்தி
அவர்களுக்கு தெரியாத பாதைகளில் அவர்களை அழைத்து கொண்டு வந்து இன்னிலிருந்து என்ன பண்ண போறாரு? அறியாத வழியில நடத்த போறாரு. தெரியாத பாதைகளை அழைச்சிட்டு போக போறார். ஒரு அல்லையா சொல்லுமே. அல்லேலூயா. அப்படியானால் அவர் அழைத்து கொண்டு போகிற வழியிலே வெளிச்சம் இருக்கும். ஆமென். அவர் அழைத்து கொண்டு போகிற பாதையிலே ஒளி இருக்கும். ஒரு அல்லையா சொல்லுமே. அல்லேலூயா. அப்ப நமக்கு கண் இருந்தது, ஆனா வெளிச்சம் போற வழி தெரியல. நமக்கு பாதை இருந்தது, அந்த பாதையில ஒளி இருக்கிற பாதை தெரியல. ஆனா தேவன் இன்னைக்கு என்ன பண்ண போகிறார்? குருடரை அவர்கள் அறியாத வழியில் நடத்தி அப்ப நம்ம இவ்வளவு நாள் குருடனை போலதான் இருந்திருக்கிறோம். கண்களிலிருந்து குருடர்கள். கண்ணு தெரியறதுனால நீ பெரிய தெரிஞ்சவன் இல்லை. யோபுக்கு கண் இருந்தது, எல்லாம் இருந்தது. யோபை பார்த்து தேவன் கேட்கிறார், வெளிச்சம் அந்த வழி எங்கே என்று சொல்லு. குருடரை அவர்கள் அறியாத வழியிலே நடத்தி அவர்களுக்கு தெரியாத பாதைகளில் அவர்களை அழைத்து கொண்டு வந்து அப்ப நமக்கு அறியாத வழி இந்த பூமியில இருக்கு, அவருடைய சிருஷ்டிப்புல இருக்கிறது. நமக்கு தெரியாத பாதையும் இருக்கிறது. அப்ப இந்த வழி அவனுக்கும் தெரியாது, தெரியாத பாதை அவனுக்கும் தெரியாது. அவருக்கு மட்டும் தெரிஞ்ச வழியில, அவருக்கு மட்டும் தெரிஞ்ச பாதையில இன்னையிலிருந்து ஊழியக்காரனையும் இந்த சபையும் உங்களையும் தேவன் நடத்த போகிறார். ஆமென். ஒரு அல்லையா சொல்லுமே. அல்லேலூயா. அப்ப அந்த பாதையில நாம் நடக்க வேண்டுமானால் இருள் விலகணும், வெளிச்சம் வரணும். அதனால தான் இந்த வெளிச்சத்திற்கு பிரயாசப்படுங்கள் என்று சொல்லுது. தெரியாத பாதைகளில் அவர்களை அழைத்து கொண்டு வந்து அவர்களுக்கு முன்பாக இருளை வெளிச்சமும் அவர்களுக்கு முன்பாக இருளை வெளிச்சமும். அப்ப எல்லாருக்கும் முன்பு இருள் இருக்கிறது. இப்ப இதை தேவன் வெளிச்சமா மாத்த போறார். இப்போ உங்க பாதையில இருக்கிற இருள், உங்கள் வழிகளில் இருக்கிற இருள் எல்லாவற்றையும் தேவன் வெளிச்சமா மாத்தி அவர் அறிந்த வழியிலே, அவருக்கு தெரிந்த பாதையிலே நம்மை இந்த ஊழியத்தையும் நடத்த போகிறார். ஆமென். உடல்லையா சொல்லுமே. அல்லேலூயா. அதுதான் நல்ல வழியா இருக்கும், அதுதான் நல்ல பாதையா இருக்கும். நாமளா வழியை போட்டக்கூடாது, நாமளா பாதைகளை போட்டக்கூடாது, நமக்கென ஒரு வழி வச்சுக்க கூடாது, நமக்கென ஒரு பாதை வச்சுக்க கூடாது. தேவன் சில வழிகளை வைத்திருக்கிறார். அந்த வழிக்கு பேரு நல்ல வழி, அந்த பாதைக்கு பேரு நல்ல பாதை. அந்த பாதையிலும் வழிகளிலும் வெளிச்சம் இருக்கு. ஆனா நம்ம அதுல நடக்கல. இன்னைக்கு தேவன் நம்ம நடத்த போகிறார். குருடரை அவர்கள் அறியாத வழியிலே நடத்தி அவர்களுக்கு தெரியாத பாதைகளில் அவர்களை அழைத்து கொண்டு வந்து அவர்களுக்கு தெரியாத பாதைகளில் அழைத்து கொண்டு வந்து அவர்களுக்கு முன்பாக இருளை வெளிச்சமும் அவர்களுக்கு முன்பாக இருளை வெளிச்சம். இன்னையோட நம்முடைய வாழ்க்கையில இருக்கிற எல்லா இருளையும் தேவன் வெளிச்சமாய் மாற்றுகிறார். ஆமென். உடலையா சொல்லுமே. அல்லேலூயா. இருளை வெளிச்சமும் கோணலை செவ்வையும் ஆக்குவேன். கோணலை. அப்ப நம்ம போற வழியில பாதைகளிலே கோணல். கோணல்லாம் எதுக்கு இருக்கும்? அப்ப அவன் கோணலாய் இருக்கிறதுனாலே ஜனங்களை கோணலாய் போகும்படி வைத்திருக்கிறார். இப்ப அந்த பாம்பையும் வெட்ட போறாரு, கோணலையும் வெட்ட போறாரு, நம்மளை செவையாக்க போகிறார். ஆமென். உடல்லையா சொல்லுமே. அல்லேலூயா. அவன் போடுகிற பாதை தான் கோணலானவைகள். கோணல் கோணலா சிந்திக்கிறது. இப்படி போனா அப்படி போயிடலாம், அப்படி போனா இப்படி போயிடலாம். தேவன் நமக்கு தான் செவையாய் வைத்திருக்கிறார். ஆமென். உடலையா சொல்லுமே. அல்லேலூயா. இந்த கோணலான சர்ப்பங்கள் எல்லாம் தேவன் இன்றைக்கு தண்டிப்பாரா. ஆமென். அந்த கோணலிலே நீண்டமா இருக்கிற அதையும் அவர் தண்டிப்பாராக. ஆமென். எந்த பாம்பா நேரா போய் பார்த்துட்டே போகாது. தண்ணியில போனா கூட கோணலா தான் போகும். கோணல் அவனுக்கு சொந்தம், செவ்வை தேவனுக்கு சொந்தம். ஆமென். உடலையா சொல்லுமே. அல்லேலூயா. கர்த்தர் என்றாலே செவ்வைதான், இயேசு கிறிஸ்து என்றாலே செவ்வைதான், வார்த்தை என்றாலே செவ்வைதான், வெளிச்சம் என்றாலே செவ்வைதான். ஆமென். அவர்களுக்கு முன்பாக இருளை வெளிச்சமும் கோணலை செவ்வையும் ஆக்குவேன். அவன் ஆக்க மாட்டாரு. அவன் போட்டு வைத்திருந்த நம்ம வாழ்க்கையில் இருக்கிற எல்லா கோணலைகளையும் இன்னைக்கு தேவன் செவையாக்க போகிறார். ஆமென். உடலையே சொல்லுமே. அல்லேலூயா. செவையாக்குவேன். இந்த காரியங்களை நான் அவர்களுக்கு செய்து இந்த காரியங்களை கர்த்தரே என் வெளிச்சம் என்று சொன்ன நமக்கு உங்களுக்கு இந்த காரியங்களை அவர் இன்றைக்கே செய்து அவர்களை கைவிடாதிருப்பேன் என்று சொல்லுகிறார். ஆமென். உடலையே சொல்லுமே. அல்லேலூயா. தேவன் உங்களை கைவிடுவதில்லை. நீ தேவன் உங்க வாழ்க்கையில் இருந்து இருளை வெளிச்சமாக்கி இருக்கிறார், கோணலானவைகளை செவையாக்கி இருக்கிறார். இனி ஒரு நாளும் இந்த தேவன் உங்களை கைவிடுவதில்லை. ஆமென். ஒரு அலையே சொல்லுமே. அல்லேலூயா. எல்லாரும் கைகளை உயர்த்தி சொல்லுங்க.
என்னை அவர் கைவிட மாட்டார். என்னை அவர் கைவிட கையை மாட்டார். உயர்த்தி சொல்லுங்க. என்னை அவர் கைவிட மாட்டார். என்னை அவர் கைவிட மாட்டார். என் குடும்பத்தை அவர் கைவிட மாட்டார். குடும்பத்தை அவர் கைவிட மாட்டார். எங்கள் ஊழியத்தை அவர் கைவிட மாட்டார். எங்கள் ஊழியத்தை அவர் கைவிட மாட்டார். எங்கள் ஊழியக்காரனை கைவிட மாட்டார். எங்கள் ஊழியக்காரனை அவர் கைவிட மாட்டார். எங்கள் குடும்பங்களை கைவிட மாட்டார். எங்கள் குடும்பங்களை கைவிட மாட்டார். எங்கள் கோணல்களை எல்லாம் எங்கள் கோணல்களை எல்லாம் தேவன் இப்பொழுதே செவ்வையாக்குவேன் என்று சொன்ன வார்த்தையின்படி செவ்வையாக்கினார். இருளை வெளிச்சமாக்குவேன் என்று சொன்ன வார்த்தையின்படி எங்கள் இருளை வெளிச்சமாக்கினார். இந்த காரியங்களை செய்து கைவிட மாட்டேன் என்று சொன்ன தேவன் எங்கள் கையை இப்பொழுதே விடாமல் பிடிப்பாராக. ஆமென். ஆமென். உடனடியே சொல்லுமே. ஹல்லேலூயா. நான் உங்களுக்காக ஜெபிக்கட்டும். தேவனோட வெளிச்சத்தில் என் ஜனமாகிய நீங்கள் வெளிச்சம் காணும்படி, அந்த ஜீவ ஊற்றிலிருந்து ஜீவ தண்ணீர் இறங்கி வரும்படி, அந்த இன்பமான வெளிச்சம் தேவன் நமக்கு கொடுக்கும்படி, பெரிய வெளிச்சத்தை தேவன் நல்லதென்று கண்ட வெளிச்சத்தை நமக்கு தேவன் கட்டளையிடும்படி, நம்மை நடத்தும்படி, நம்மை ஆசீர்வதிக்கும்படி, பெரிய ஐஸ்வர்யத்தை தேவன் கொடுக்கும்படி, ஆசீர்வாதத்தை அவர் கொடுக்கும்படி, நம்மளோட கோணலான வாழ்க்கையெல்லாம் இன்றைக்கு நேராய் தேவன் மாற்றி இருக்கிறார். கர்த்தரின் வெளிச்சம், கர்த்தரின் வெளிச்சம், கர்த்தரின் வெளிச்சம், அன்பின் பரிசுத்தமுள்ள பரலோக பிதா இயேசுவின் நாமத்தில், உயிர்த்தெழுந்த இயேசுவின் நாமத்தில், ஆண்டவரே என் ஜனங்களோட வாழ்க்கையில குடும்பங்களில இருக்கிற எல்லா இருளும் இப்பொழுது மாறி விலகி வெளிச்சமாய் மாறுவதா. உம்முடைய வெளிச்சத்தில் வெளிச்சம் காண்கிறவர்களாய் எங்களை இந்த பூமியிலே வைத்தருளும். ஜீவ ஊற்று உம்மிடத்தில் இருக்கிறது. அந்த ஊற்றிலிருந்து ஊற்று தண்ணீர் இப்பொழுது இறங்கி வந்து எங்களை ஆசீர்வதிக்கட்டும். ஆண்டவரே, உங்களோட வாழ்க்கையில என்னென்ன குறைவுகள் இருக்கிறதோ, எதில் குறைந்து போயிருக்கிறோமோ, அதைகளெல்லாம் இயேசுவின் நாமத்தில் என் தேவன் நிறைவாக்குவீராக. கைவிடாதிருப்பேன் என்று வாக்கு கொடுத்தது எங்கள் கைகளை பிடித்த தேவன், எங்கள் ஊழியக்காரன் கையை பிடித்த தேவன், ஒவ்வொரு குடும்பங்களின் கைகளை பிடித்த தேவன், இந்த ஆலயத்திற்கு முன்குறிக்கப்பட்ட 300 கோடி ஜனங்களின் ஆத்துமாக்களை பிடித்த தேவன் கைவிடாமல் நடத்துவீராக. வந்த என் ஜனங்களை கைவிடாமல் இருப்பீராக. சந்தோஷம், சமாதானம், சுகம், பலன், ஆரோக்கியம், சௌக்கியத்தை என் ஜனங்களுக்கு கொடுத்து கைவிடாதரும் ஜெபங்களும் ஆசீர்வதியும் நல்ல பிதாவே. ஆமென்.